Kebabs and cutlets. Starting with some fibers, vitamins and minerals. உங்களுக்கு ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் பீட்ரூட், கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோஸ் அண்ட் பீஸ் எடுத்திருக்கேன். எல்லாமே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் ஸ்டீம் ஆனதுக்கப்புறமா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் ப்ரோட்டீன் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, பேசிக் மசாலா, மஞ்சள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், சால்ட் டு டேஸ்ட். காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா க்ரீன் சில்லிஸை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக க்ரஷ் பண்ண தனியா, கொரியாண்டர் சீட்ஸ் சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி பிடிச்ச ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. கெபாப்ஸ்க்கான பேட்டிஸ் ரெடி. இப்போ கட்லெட்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லம்ஸ் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பேட்டிஸை டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸில் தான் கோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ரவை செமலினா கூட எடுத்து கோட் பண்ணிக்கலாம். கட்லெட்கான பேட்டிஸ் எல்லாமே 30 minutes ஆகுது ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்கிற பிரெட் க்ரம்ஸ் உதிராமல் இருக்கும். மீன்வைல் நம்ம கெபாப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் லைட் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கெபாப் ப்ளேஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் கிரில் பண்ணியும் சாப்பிட்லாம். ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டின்னருக்கு ஆப்ஷனுக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். 2 பக்கமும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட்லெட் ஃப்ரை பண்ணிடலாம். 30 minutesக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து இதையும் நீங்கள் ஏர் ஃப்ரை, டீப் ஃப்ரை ஆர் கிரில் எது வேணால் பண்ணலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயில் ரொம்ப ஹீட்டாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கருகாமல் வரும். ஸோ இன் அண்ட் அவுட் சாஃப்டான கெபாப் ரெடியாக இருக்குது. ஆரல்ஸ் அவுட்டர் லேயர் நல்ல கிறிஸ்பியாகவும் இன்னர் லேயர் ரொம்ப சாஃப்டான கட்லெட்டும் ரெடி. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், கிட்ஸ்க்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.